பாட்டி வீட்டு சமையலுமா. பாட்டி வீட்டு ரவை பன் தோசைக்கு 1 கப்பு ரவை எடுத்துருக்குறேன். இது ஒரு அரை கப்பு தயிர், நம்ம 1/4 கரண்டி உப்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, புளிச்ச மாவு, இதுக்கு பச்சரிசி மாவு போடலாம். ஏன் புளிச்ச மாவுனா கொஞ்சம் லைட்டாக புளிப்பு இருக்கும் இல்லையா, அதுக்கோசரம் இந்த புளிச்ச மாவு அப்போ இருக்கிறதுனால இதை போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம பச்சரிசி மாவு கலக்கணும், அதுக்கோசரம் தான் இதை போட்டோம். இது 1/4 கரண்டி ஆப்ப சோடா, 1/4 டீஸ்பூன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு அது இது வரும். இப்போ 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இதை இப்போ வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா. இதை போட்டு மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு ரொம்ப பெருங்காயம் சேர்த்துக்கலாம், ஒரு பிஞ்சு. கொத்தமல்லி ஒரு கொத்து. இதை போட்டு அரைக்கும் போது பச்சை கலரில் நல்லா குழந்தைங்களுக்கு பிடிச்சி இருக்கும், விரும்பி சாப்பிடு. நீங்கள் பாருங்கள் எப்படி இது மாதிரி பொறுமையாக நம்ம தீயை குறைச்சி வச்சு இந்த மாதிரியே நம்ம ஊற்ற பார்த்து அது ரவுண்டாக பேஸில் வரும். இது மேலே கொஞ்சம் நம்ம எண்ணெயை ஊற்றி விடுவோம். கொஞ்சம் வேகட்டும். தீயை குறைச்சி வச்சபடியே லைட்டாக வேக பார்த்து நல்லா கப்புன்னு வெந்துடும். அதுக்கு தட்டு மேலே போட்டு 3 நாளும் சீக்கிரம் நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு காலையில் சமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஒரு லஞ்சுக்கும் இது மொல்லமாக எடுத்து நம்ம அப்படியே மொல்லமாக திருப்பி போட்டோம்னா சிதறக்கூடாது. அதனால் இந்த மாதிரி போட்டுடணும். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு சின்ன தட்டு இதுக்கு மேலே மூடிட்டோம்னா அது மேலே வெந்துடும் ஆவியில். அப்புறமா லைட்டாக திருப்பி போட்டுடலாம். இது உங்களுக்கு காட்டணுன்றதுக்கோசரம் நான் இது சுட்டேன். கட்டி நம்ம ஒரு தட்டு மாரி போட்டு மூடிட்டுமா ரெடி ஆகிடுச்சுமா. இந்த மாதிரி டக்குன்னு காலையில் நம்ம செய்து கொடுக்கலாம், ஈவினிங்லேயும் செய்யணும், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், இப்படி பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இது 10 நிமிஷம் ஊறினா போதும். இந்த மாதிரி தக்காளி தொக்கு வச்சுருக்கேன். இந்த தக்காளி தொக்குக்கு இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்க பார்த்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களாம் நல்லா சாப்பிட்லாம். இதில் ஜீரகம் போட்டுக்கிறோம், சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம், நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஞாபகமாக இதெல்லாம் பண்ணிவிடுங்க. இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். நம்ம